சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அட்லாண்டிக் படகு விபத்தில் 89 அகதிகள் உயிரிழப்பு. பாகிஸ்தான் குண்டுவெடிப்பில் 3 பேர் பலி, 8 பேர் காயம். அமெரிக்காவில் கத்திக்குத்து தாக்குதல், 2 பேர் பலி. 6 நாட்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கவுள்ள நாடு. ஹிஸ்புல்லா தலைவர் பலி எதிரொலி, இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல். பிரான்சில் அதிகரித்துள்ள பதற்றம், அரசு பெண் செய்தி தொடர்பாளர் மீது வன்முறை தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். வடமேற்கு ஆப்பிரிக்க நாடான மாரிடேனியா அருகே அட்லாண்டிக் கடல் பகுதியில் அகதிகள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 89 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் தெரிவித்ததாவது, நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீன்பிடி படகிலிருந்து 89 உடல்களை மாரிடேனியா கடலோர காவல் படையினர் மீட்டனர். மேலும் அந்த படகிலிருந்து 5 வயது சிறுமி உட்பட 9 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். செனகல் மற்றும் காம்பியாவிலிருந்து 170 பேரை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி சென்று கொண்டிருந்த போது குறித்த படகு கடந்த வாரம் விபத்துக்குள்ளானதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். அந்த வகையில் படகில் இருந்த 72 பேர் மாயமாகியுள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். அட்லாண்டிக் கடல் வழித்தளத்தில் கடந்த 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள மிக மோசமான அகதிகள் படகு விபத்து இது என்று தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானின் வடமேற்கில் உள்ள ஹைபர் பக்துங்வா மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 3 பலியானதாகவும் 8 பேர் காயமுற்றதாகவும் காவலர்கள் தெரிவித்தனர். மர்தான் மாவட்டத்தில் தக்-இ பாகி பகுதியில் உள்ள பாலத்தில் இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் காவலர்களும் உள்ளதாக மாவட்ட காவல் அதிகாரி பாபர் அப்ரிடி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காவலர்கள் குறிவைக்கப்பட்டதாகவும் பாலத்தில் காவல்துறை வாகனம் கடந்த பிறகே குண்டு வெடித்ததாகவும் முதல்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மீட்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமுற்றவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர். எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. அமெரிக்காவில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச்சூடு, கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனிடையே அந்நாட்டு சுதந்திர தினம் நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவின் ஹண்டிங்டவுன் கடற்கரை அருகே நேற்று முன்தினம் இரவு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. இந்த கத்திக்குத்து தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்து விசாரணை செய்தும் வருகின்றனர். பாகிஸ்தானில் 6 நாட்களுக்கு சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கவுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முஹரம் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் 13ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரையான 6 நாட்களுக்கு பஞ்சாப் மாகாணத்தில் இந்த தடையை விதிக்க வேண்டும் என அந்த மாகாணத்தின் முதல்வர் மரியம் நவாஸ் ஷெரீப் பரிந்துரைத்துள்ளார். பிரச்சினைகள் மற்றும் வன்முறைகள் போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக பஞ்சாப் அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அத்துடன் பஞ்சாப் மாகாணத்தில் சுமார் 12 கோடி மக்கள் வசித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தங்கள் அமைப்பின் முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி நேற்று தாக்குதல் நடத்தியது. மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசா பகுதியை ஆளும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடந்த அக்டோபர் 7 முதல் மோதல் இடம்பெற்று வருகின்றது. காசாவில் இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 30,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக லெபனானில் உள்ள டயர் நகர் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவின் முக்கிய தலைவர் முகமது நாமே நாசே உயிரிழந்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று 200க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி அதிரடி தாக்குதல் நடத்தினர். ஹிஸ்புல்லா தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஹிஸ்புல்லா தாக்குதலுக்கு இஸ்ரேல் வீரர்கள் பதிலடி கொடுத்து வருவதால் லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது.
பிரான்ஸ் தேர்தலில் வலதுசாரியினரின் வெற்றியை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நாட்டில் பதற்றமான சூழல் நிலவுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் வேட்பாளர்கள் பலர் இன ரீதியான மற்றும் உடல் ரீதியான தாக்குதல்களுக்கு ஆளாகி வருவதோடு மேக்ரான் கட்சியைச் சேர்ந்தவரும் பிரான்ஸ் அரசின் செய்தி தொடர்பாளருமான பிரிஸ்கா தேவனோட் எனும் பெண் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதால் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. தனது உதவியாளர் ஒருவரும் கட்சி ஆர்வலர் ஒருவருமாக சுவரொட்டிகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது சிலர் திடீரென தங்களிடம் சண்டைக்கு வந்ததாகவும் விமர்சனங்கள் பின்னர் உடல் ரீதியான தாக்குதல்களாக மாறியதாகவும் தெரிவித்துள்ள பிரிஸ்கா தான் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன்போது தாக்கப்பட்ட அவரது உறவியாளரும் கட்சி ஆர்வலரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த தாக்குதலுக்கான காரணம் தெரியாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் சிறுவர்கள் உட்பட 4 பேரை கைது செய்துள்ளனர்.